தொகுதி மறுவரையறை திருத்த சட்ட மசோதா 1976 வருஷம் 42வது சட்ட திருத்தத்தின்படி இனி மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுவரை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா, நாட்டோட வளர்ச்சி பின்தங்கி இருக்கிறதுனால மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் அடிப்படையில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்து குறித்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது தென் மாநிலங்கள், குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற தென் மாநிலங்கள் இதை சிறமேற்கொண்டு என்ன பண்ணுறாங்க, மக்கள் தொகை கட்டுப்பாட்டை தீவிரமாக மக்கள் மத்தியில் பரப்புரை செய்கிறாங்க. அதன் அடிப்படையில் தென் மாநிலங்களில் மக்கள் தொகை குறைய தொடங்குது. அதே சமயத்தில் வட மாநிலங்களில் இந்த சட்டத்தை அவங்க சட்டையே செய்யலை. அதனால் அங்கே மக்கள் தொகை பெருக செய்யுது. மீண்டும் 2021 வருஷம் மீண்டும் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. கொண்டு வந்து இந்த சிஸ்டம், அதாவது 543 அப்படின்ற இந்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை அப்படியே தொடரும்னு சொல்கிறாங்க. எது வரைக்கும்னா 2026 வரைக்கும். இப்போது அந்த சட்டம் காலாவதியாக போகிற நேரம் வந்துடுச்சு. சரி, சட்டம் தான் காலாவதியாக போதே, நம்ம இந்த சட்டத்தை ஏற்றதால என்ன தீமை வந்திருப்போம்னு நினைக்கலாம். இப்போது இன்னைக்கு ஒன்றிய அரசு சொன்ன உடம்பு கட்டுப்பாடு அல்லது மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சிறமேற்கொண்டு செய்த தென் மாநிலங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதியோட எண்ணிக்கை குறைய துவங்கும். இப்படி குறையிறதுனால என்ன ஆகுனா, தென் மாநிலங்கள்லேருந்து நாடாளுமன்றத்தை ஒழிக்கக்கூடிய குரல்களோட எண்ணிக்கை கம்மியாகும். அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற வட மாநிலங்களுடைய தொகுதியோட எண்ணிக்கை அதிகமாகும். அவங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு சட்டத்தை நிறைவேற்றணும்னா தமிழ்நாட்டு எம்பிக்களோட தயவே இல்லாமல் அவங்க என்ன பண்ணலாம், மக்கள் விரோத சட்டங்களை எளிமையாக நிறைவேற்றலாம். அதுக்கு திட்டமிட்டு தான் இந்த பாஜக அரசு இதை முன்னெடுத்திருக்குது. இதை ஒட்டுமொத்தமாக நாம் எதிர்க்க வேண்டியிருக்கிறோம். இது குறித்து தமிழக அரசு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு, கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்கலன்ட்டு. ஆக வீடுகளில் கருப்பு கொடியை ஏற்ற சொல்லியிருக்கு. நாம் நம்முடைய வாழ்வை அல்லது நம்முடைய பிரதிநிதிகளை அதிகரிக்க செய்யறதுக்கு இதை செய்யறதுக்கு உறுதியேற்போம்.